ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ். நாம் இன்னைக்கு கோதுமை மாவை பயன்படுத்தி கார போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை மாவு கார போண்டா செய்வோம். முதல்ல அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அந்த பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு பவுடர் சேர்த்துங்க, சோம்புத்தூள். மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா பச்சை மிளகா சேர்க்க போகிறேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கங்க. எடுத்து வச்சுருக்கேன் பெரிய சைஸ் பல்லாரி ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவோம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அழுத்தமாக இருக்கும் போண்டா. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் போண்டா ஷேப் வராது. அதனால் கரெக்டான போண்டா பதத்துக்கு போடுற மாதிரி நம்ம பெசரிக்குவோம். இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி போடணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. கோதுமை போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். போண்டா போடுறதுக்கு முன்னாடி கையை நினச்சிங்க, தண்ணியில் நினச்சிட்டு கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக கிளி போடுங்க. போண்டா வந்துச்சுன்னா உப்பி வந்துடும் மேலே. இதோட சின்ன சைஸாகவும் நீங்கள் பக்கோடா மாதிரியும் போடலாம், அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக. நம்ம இதில் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், எண்ணெய் குடிக்காது ரொம்ப. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க, அப்போ தான் ஃபுல் பாயில் ஆகும். ஹெல்த்தியான கோதுமை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள்.